ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த நேச்சுரல் ஹேர்டையே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு தடவையிலேயே சூப்பரான ரிசல்ட் தெரியும். வெள்ளை முடிகள்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சி நல்ல கருமையாக மாறும். இதுக்கு முன்னாடி நீங்கள் கெமிக்கல் ஹேர் டை போட்டவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஹேர் டை அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா கெமிக்கல் ஹேர் டை பக்கமே போக மாட்டீங்க. ஸோ இதில் நம்ம எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் பயன்படுத்துறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிக்கலாம். நிறைய முடிகள் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணாலுமே கவர் ஆக மாட்டேங்குது, கருப்பாக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறது கற்பூரவள்ளி இலைகள். ஓமவல்லி இலைன்னு சொல்லுவோம். இது கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டில் வந்து வளர்ப்பீங்க. இந்த செடி வந்து நமக்கு நல்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால யூஸ்வலாக கோல்டு இருமல் பிரச்சனைக்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இது கஷாயமாகவோ இல்லை இந்த சாரை வந்து நம்ம அப்படியே எடுத்தும் யூஸ் பண்ணிப்போம். இந்த ஹேர் டைக்கு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலைகள் ஒரு 15லேருந்து 20 போல் தேவைப்படும். பெரிய பெரிய லீவ்ஸாக இருக்கிறதுனால ஒரு 10லேருந்து 12 இலைகள் போல் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதோட சாறு நல்லாவே நமக்கு வந்து இந்த ஹேர் டை ப்ரிப்ரேஷன் அப்போ கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி கை வச்சு கசக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூடவே சேர்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட், இது வந்து ஜத்தமான்சி. ஜத்தமான்சி வேருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஈவன் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஜத்தமான்சி பவுடராகவும் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஃபார்மில் வேணாலும் வாங்கிக்கலாம். ஜத்தமான்சி வேர் வந்து ஒரு இந்த அளவுக்கு ஒரு சைஸில் எடுத்து நம்ம இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். ஜத்தமான்சி யூஸ் பண்ணி ஹேர் ஆயில் வீடியோ போட்டிருப்போம். ஹேர் க்ரோத் நல்ல ஃபாஸ்ட்டாக வேர்கள்லேருந்தே கருமையாக வளரும். இளநரைகள் வராமல் கண்ட்ரோல் ஆகும். முக்கியமாக ஹேர் ஃபாலிக்கல்ஸில் நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கிறதுனால புது முடி வளர்ச்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வளரக்கூடிய ஹேரும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக ஹெல்த்தியாக நல்ல திக்கான ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கும். ஸோ இந்த இந்த அளவுக்கு நம்ம பிச்சு சேர்த்துக்கிட்டு இது கூட இன்னும் ஒரு இன்க்ரீடியண்ட் மட்டும் சேர்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக நம்ம சேர்க்குறது பார்த்திங்கன்னா கருஞ்சீரக பொடி, 1 ஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் பவுடர், அதாவது கல்லோஞ்சி சீட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த கருஞ்சீரகம் முன்னாடியே வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். டைரெக்டாக பவுட்ரு பண்ணாமல் நீங்கள் கருஞ்சீரகமாக வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக டச்சப் மாதிரி கொடுத்தும் க்ரே ஹேர் கவர் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கக்கூடிய அந்த நல்ல ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்கக்கூடிய இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குமே நீங்கள் தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 கிளாஸ் அளவு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த அளவு மூழ்கிற லெவல் இருந்தால் போதும், அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா நமக்கு அந்த கற்பூரவள்ளி இலையிலேருந்து கிடைக்கிற சாறு ரொம்ப முக்கியம். இதை நல்லா அழுத்தி விட்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சி எடுக்க போகிறோம். நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி தான் சேர்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த இலையிலேருந்து கொஞ்சம் சாறு வரும் இல்லைங்களா, அது நல்லா இன்னுமே திக்காக ரெடியூஸ் ஆகும் அந்த வாட்டர். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே வச்சுக்கிறேன். இந்த தண்ணி வந்து நல்லா திக் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது எந்த அளவுக்கு நல்ல டார்க்காக இருக்குது பாருங்கள், நல்ல கருப்பான ஒரு லிக்விட் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இரும்பு பாத்திரத்தில் பண்ணால் மட்டும்தான் இன்னுமே நல்லா சுண்டி வரும்போது நல்ல பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும். ஹேர்லேயும் நல்லா பிடிச்சி க்ரே ஹேர்லலாம் பிடிச்சி உங்களுக்கு ரிசல்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும். இதில் நம்ம கற்பூரவள்ளி இலை சாறு சேர்க்குறதுனால அந்த குளிர்ச்சி ஆகாமலும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேரில் இந்த டேண்ட்ரஃப் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும். கற்பூரவள்ளி இலை சாறு முடியோட கருமைக்கு மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணும். இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் கலந்து விட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த தண்ணிலாம் நல்லா சுண்டி இந்த அளவுக்கு திக்காக கிடைக்கும் போது தான் ஹேரில் அப்ளை பண்ணும்போது இந்த நிறம் மாற்றம் இருக்கும், நல்ல கருப்பாக பிடிக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஓரளவு வெது வெதுப்பாக இருக்கும்போது இந்த லிக்விடை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம 1/2 டம்ளர் தான் தண்ணியை ஆட் பண்ணியிருந்தோம். இந்த 1/2 கிளாஸ் தண்ணி கொஞ்சம் அதுலேருந்து இலையிலேருந்து வர சாறு எல்லாமே சேர்த்து 1/4 கிளாஸ் அளவு நம்ம கொதிக்க வைக்கும் போது குறைஞ்சிருக்கும். ஸோ இந்த ரிமைனிங் இருக்கிற வாட்டர், அதாவது அந்த இன்க்ரீடியண்ட்டோடு அந்த வாட்டரும் சேர்ந்த போல் இருக்கணும். எக்ஸஸாக நீங்கள் வாட்டரும் ஆட் பண்ணாதீங்க, கரெக்டான அளவில் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆறணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே நம்ம வந்து இதை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த லிக்விடை யூஸ் பண்ணி ஒரு சில பவுடர்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுவுமே நான் இரும்பு கடாயில் தான் ரெடி பண்ணுறேன். ஸோ அந்த கடாயை வந்து லைட்டாக அலசி அதே கடாயை அதே இரும்பு பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இதில் ஹென்னா பவுடர் 3 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். மருதாணி இலையாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த டிகாக்ஷனில் அரைச்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் கிடச்சிதுன்னா. 3 ஸ்பூன் ஹென்னா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது 1 ஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கிறேன், ஆம்லா பவுடர். லாஸ்ட்டு ஃபைனலாக சேர்க்க போகிற ரொம்பவே முக்கியமான ஒரு பொடி, நல்லா இந்த ஹேர் டேக்கு கருமையை தரும், இந்த நிறத்தை அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகும், ஹேர்லேயும் நல்லா பிடிச்சி க்ரே ஹேர்லாம் சூப்பராக கவர் ஆகும். இந்த பொடி அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். அதாவது 3 ஸ்பூன் மருதாணி நம்ம சேர்க்குறோன்னா இதில் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த பவுடர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்தா பவுடர். மருதாணி பொடி ஒருவேளை 6 ஸ்பூன் சேர்க்குறீங்க, அதிகமாக க்ரே ஹேர் இருக்குது அப்படின்னா 6 ஸ்பூன் மருதாணி சேர்க்குறீங்கன்னா 2 ஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பவுடர் சேர்த்துட்டு இந்த கத்தா பவுட்ரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னா நீங்கள் பாதி ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்கள், அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. கத்தா பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த 3 பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க சொல்யூஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஹேர் டை பார்த்திங்கன்னா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியாக கலந்துக்கோங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் ஊற வச்சு தான் அப்ளை பண்ண போகிறீங்க, ஓவர் நைட் ஃபுல்லாக நீங்கள் ஊற விடலாம், 5 மணி நேரம் விட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா நைட்டே, முந்தின நாள் நைட்டே நீங்கள் இந்த ஹேர் டை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதாவது இந்த கடாயில் ஃபுல்லாக இருக்க மாதிரி பரவலாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மீதி டிகாக்ஷன் இருந்துச்சுனாலும் நீங்கள் அடுத்த நாள் கூட திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்து கலந்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஹேர் டை பார்த்திங்கன்னா கவர் பண்ணி வச்சுட்டு டைட்டாக வெயிட்காக, அதாவது காற்று போகாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் டை பாருங்கள், நல்ல நிறம் மாறி கருகருன்னு இருக்குது. ஸோ இதை வந்து இடையில வேணால் நீங்கள் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நடுவில் வந்து முந்தின நாளே வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கிறீங்களே, நடுவில் வேணால் ஒரு தடவை மட்டும் கலந்து வச்சுட்டு திரும்ப மூடி வச்சுக்கலாம். அப்போ ஈவனாக எல்லா பக்கமும் மேலே மட்டும் ப்ரௌனாக இல்லாமல் ஃபுல்லாக வந்து நல்ல கலர் மாதிரி வரும். எந்த அளவுக்கு கருகருன்னு இருக்குது பாருங்கள், சூப்பராக ஹேரில் பிடிக்கும், எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக க்ளவுஸ் இல்லைன்னா ப்ரஷ் வச்சு போடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு டைரெக்டாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணலாம். ஆயில் இல்லாமல் நல்ல ட்ரையான முடியில் ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு 1.5 ஹவர்ஸ் விடுங்க. அதுக்கப்புறமா வெறுமனே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஹேரில் வந்து நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் க்ரே ஹேர் இருக்கும் நல்லா கவர் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணுங்கள். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஷவர் கேப் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக காற்றுல வந்து முடியெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். ஷாம்பூ ஷேக்காயெல்லாம் போடாமல் வெறுமனே தண்ணி வச்சு நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம்க்கு அப்புறமா அலசிக்கலாம். இந்த ஹேர் டை நல்ல ஒரு ரிசல்ட் தரும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ க்ரே ஹேர் இருந்தாலுமே சூப்பராக கவர் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஜேடி நைஸ் டே சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.